வெல்கம் டு மை சேனல் அறிவும் ஆன்மீகம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்சய திருதியை வர புதன்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய அட்சய திருதியை நல்நாளை பற்றி தான் நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அறிவும் ஆன்மீகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அட்சய திருதி 2025 வரக்கூடிய அட்சய திருதிக்கு உண்டான பலன்கள், அதுக்கு உண்டான என்னென்ன வாங்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த பொருளை தானமாக அட்சய திருதி நாளில் கொடுக்க ஆயுள் செல்வம் வளம் பெருகும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அட்சய திருதி என்றைக்கு வருது பார்த்தோம்னா 2025 இந்த வருஷத்தில் ஏப்ரல் மாதம் 30 புதன்கிழமை அன்னைக்கு வருது. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ரோகிணி நட்சத்திரத்தை அன்னைக்கு மற்றும் புதன்கிழமையும் சேர்ந்து வர நல்ல நாளில் தான் இந்த ஆண்டு அட்சய திருதியை அமைஞ்சிருக்கிறது. மிக சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். ஏப்ரல் 30 சொல்கிறத விட ஏப்ரல் 29 அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு 8:49 மணிக்கு துவங்கி ஏப்ரல் 30 அதாவது புதன்கிழமை மாலை 6:41 வரைக்கும் திருதியை திதி இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் அட்சய திருதி அன்னைக்கு எது வேணாலும் வாங்கலாம். முக்கியமாக இப்போ என்ன பழக்கத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தங்கம் வாங்குறது, அன்னைக்கு செய்யக்கூடிய மங்கள பொருட்கள், இந்த நாளில் நம்ம வாங்கக்கூடிய மங்கள பொருட்கள், செய்யப்படும் தானங்கள் எல்லாமே பல மடங்கு பெருகும் அப்படின்றது நம்பிக்கை. நீங்கள் டெய்லி எப்படி பூஜை செய்வீங்களோ அதே மாதிரியே பூஜை செஞ்சுட்டு காலையில் பார்த்திங்க அப்படின்னா விடிய காலம்புற பிரம்ம முகூர்த்தத்தில் நல்லது விளக்கேற்றுறா நல்லது அப்படின்றது சொல்லியிருக்கோம். அந்த வகையில் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா குங்குமம் அர்ச்சனை பண்ணி பக்கத்தில் இருக்க சுமங்கலிகளுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அடுத்தது லக்ஷ்மி குபேர பூஜை செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த நாளில் நீங்கள் ஏழைகளுக்கு தானம் செஞ்சீங்க அப்படின்னா அதுவும் ரொம்பவே நல்லது. உங்களால் என்ன கொடுக்க முடியுதோ அதை கொடுக்கலாம். உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, தாம்பூலம், வெத்தலை பாக்கு, 2 வாழைப்பழம் வச்சு ஒரு தேங்காய், இது மட்டும் கூட யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். உங்களால் முடிஞ்சது வெறும் பழமோ அது மட்டும் கூட கொடுக்கலாம். தானத்தில் சிறந்தது எது வேணாலும் உங்களால் எது முடியுதோ அதை நீங்கள் கொடுக்கலாம். இந்த நாளில் வெண்கல பாத்திரத்தை கொடுத்தோம் அப்படின்னா அது திருமண யோகத்தை கொடுக்கும் அப்படின்றது நம்பிக்கை. புதிய தொழில் தொடங்கலாம், வீடு மனை வாங்கலாம், தங்கம் வாங்கினா வீட்டில் செல்வம் சேரும் அப்படின்றதெல்லாம் நம்பிக்கை. அட்சய திருதியே ஒரு நல்ல நாள். இந்த நல்ல நாளில் செய்யக்கூடிய நமக்கு நல்ல பலனையே தரும். எல்லாரும் இந்த நாளை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க. உங்களால் என்ன முடியுதோ அதை கொஞ்சமாவது தானம் செய்யுங்க. அதுவே ரொம்ப பெரிய பலனை உங்களுக்கு தெரியும். தங்கம் மட்டும் வாங்கினாதான் பலன் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. முடிஞ்சால் வெள்ளி பொருள் வாங்கலாம், இல்லை வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை கூட வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்மை நிறத்தில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பால், கல்லுப்பு இதெல்லாம் கூட நீங்கள் வாங்கலாம். பூவில் கூட மல்லிகை பூ வாங்கலாம். இதெல்லாம் நீங்கள் வாங்கினா ரொம்பவே நல்லது. அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அட்சய திருதி அன்னைக்கு மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் கிடைக்க வீட்டில் துளசி செடி வச்சா ரொம்பவே ஆரோக்கியம் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் துளசி செடியை நட்டு வைக்கிறதும் ரொம்ப பெரிய பலனை தரும். என்ன நேயர்களே, அட்சய திருதி அன்னைக்கு என்னெல்லாம் செய்யணும்னு பார்த்தீங்க. பதிவை பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.